ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோனா, நேற்று நான் ஆலத்தூர் வீரனார் கோயிலுக்கு போயிருந்தேங்க. கோயிலை நான் முன்னாடி ஒரு வாட்டி திருவிழா அப்போ போட்டிருக்கேன். நல்லா எடுக்க முடியலை, நேற்றுக்கும் நல்லா எடுக்க முடியலை, மழைங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் அழகாக எடுத்து உங்களுக்கு காமிப்பேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆலத்தூர் இந்த சுற்று வட்டார கிராமத்தில் 32 எங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் நிறைய கிராமத்தை சேர்த்துருக்காங்க. அதில் பெரிய கிராமங்க ஆலத்தூரும் ஒன்று. ஆலத்தூரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, அப்பா ஏஆர்எம் காங்கிரஸ்க்கு எம்எல்ஏ வந்த இடம் அப்புறம் அண்ணா சேகர் அண்ணா ஏடிஎம்கேலன்னு அவரும் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. நிறைய சொல்லலாம் அந்த ஊரை. அப்புறம் பட்டுக்கோட்டையில் எலும்பு முறிவு டாக்டராக இருக்கல அண்ணா செல்லப்பண்ணா, அவங்க பையன் எல்லாமே அந்த ஆலத்தூர் தான். சாமி அண்ணா, டாக்டர் சாமி அண்ணா அவங்களும் ஆலத்தூர் தான். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆலத்தூரில். நிறைய பெரிய ஆளுங்கள்லாமும் இருக்காங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இவங்களை கொஞ்சம் பேரை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நல்ல பெரிய கிராமங்க. அதில் எல்லாமே இருக்குது. அங்கே தேவையான ஜாமான்லாம் அங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே அவ்வளோ பெரிய ஊர் அது. இருந்தாலும் அதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, இந்த வீரனார் கோயில். இந்த வீரனார் கோயிலை பார்த்திங்கன்னா, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற யாருமே இதுக்கு ஒரு பூசப்படாமல் இருக்க மாட்டாங்க. நான் கூட செஞ்சேங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அமுதனுக்கும் முகிலனுக்கும் முடியிறக்கி அங்கே பூசை போட்டோம். அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் அங்கே செய்வாங்க. முடியறக்கிறது, காது குத்துறது, இதெல்லாம் செய்வாங்க. அவ்வளோ சிறப்பான கோயில் இது. எப்படி நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எட்டி உள்ள ஊரில் என்னெல்லாம் குலதெய்வம்னு வர்றாங்க. இந்த வீடியோவில் கூட பரம்பக்குடின்னு ஒரு பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க நேற்று. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது எப்படி வரணும் இந்த இடத்துக்குன்னு நினச்சிங்கன்னா, மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு வர்ற லைன், மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு போகிறோம் இல்லையா, அதுக்கு இடையிலேயே வீரனார் கோயில் ஸ்டாப்புன்னா, ஆலத்தூர் வீரனார் கோயில் ஸ்டாப்புன்னா இறக்கி விடுவாங்க. ஆர்ட்ஸ் இருக்கும் வளைவு, அதுலேருந்து என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளேரிக்கு கொஞ்சம் தூரம் போகணுங்க. போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லோரும் வாங்க, சாமியை கும்பிடுங்க, அதனோட அருளை பெற்று போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நான் ஆலத்தூர் வீரனார் கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயிலை ஏற்கனவே நான் உள்ளேரி போட்டிருக்கேன். அதை உள்ளேரி போய் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. முன்னாடி இருக்கிறத தான் பார்க்குறீங்க. நான் எல்லாமே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். எந்த ஊர் மாணிக்கலாம்? புதுப்பட்டி. புதுப்பட்டி. உன் பேர்? ஜெயகுரு. உன் பேர்? கௌமித்ரன். உன் பேர்? சாயிஷ்ணு. உன் பேர்? சுபஸ்ரீ. சரி, எல்லாரும் அப்படியே ஹாய் சொல்லுங்க. சாமி கும்பிட வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான கோயிலுங்க. அவ்வளோ பேர் டெய்லி 4-5 ஊர் எந்தெந்த ஊரோ வந்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வரேன், எல்லோரும் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு குதிரை கட்டுவாங்க. அது மாதிரி தான் அந்த குதிரையெல்லாம். அவ்வளோ குதிரை இருக்குது பாருங்கள். கோயில் ஃபுல்லாக குதிரை தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னே தான் பார்க்க முடியல. என்ன விளம்பரம் பண்ணிக்கிட்டு அழகா இருக்கு. வாழ்த்துக்கள் அனுப்பியிருந்தேன். நானே நம்புறீங்க போன ஐயோ அப்படி பேசணும். உயிரை விட்டு 2 பேரும் அப்படி பேசிக்குவான். போனாலும் மண்ணு ஒண்ணுமே இல்லை. பார்க்கவே இல்லை சார். நீங்க சென்னைக்கு போயிட்டீங்க போல. இல்லடா, சென்னைக்கு போனேன். கற்பூரம் விட்டு சென்னையில இருந்தாங்க. இப்போ ஆனா நான் அவளோட வந்தேன். நானே போறேன். இந்த குதிரை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது பாருங்கள். பொம்மை வச்சுருக்காங்க, பாம்பு வச்சுருக்காங்க, நாய் வச்சுருக்காங்க. வேண்டுதல் இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாம்பழத்தில் வாழைப்பழம், தேங்காய் முடியெல்லாம் அப்படியே செஞ்சுருக்காங்க. அப்படியே நேச்சூர்லாம் இருக்குது பாருங்கள். பார்க்க உண்மையானது மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த குதிரை கட்டியிருக்க அழகு பாருங்கள், வரிசையாக இருக்கும். இது ஒரு குதிரை, இது ஒரு குதிரை. எந்த பேர்? நல்ல நல்ல பேர் சொல்லு. இங்கே பாரு, இங்கே பாரு. பாப்பாவும் சாமி கும்பிட வந்திருக்கு.
இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த பனை மரம் வந்து வித்தியாசமாக தெரியுமாங்க, இது பேர் கூந்த பனை. இதெல்லாம் இருக்குது இந்த கோயிலில், அது ஒரு சிறப்பு. பாருங்கள் வரிசையாக அவ்வளோ குதிரை கட்டியிருக்காங்கங்க இந்த கோயில் வரையும். இடம் பத்தாததுக்கு வர்ற என்ட்ரன்ஸ்லேயும் கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கங்கே பூச்செடி வச்சு இந்த குதிரையை பாருங்கள், பவுன் கலரில் இருக்குது பெயிண்ட்டு, சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகழகு குதிரையாக இருக்கும். இந்த கோயில் ரொம்ப சிறப்புங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் யாருமே இதுக்கு வேண்டுதல் வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க, எல்லோரும் செய்வாங்க. நானும் என் பசங்களுக்கு காது குத்தி மணப்பூசை இங்கே தான் வச்சேன். இது எங்கள் ஊர் பிள்ளைங்க. அப்படியே வந்தாங்களா, அப்படியே எடுத்தேன். மாதவி தங்கச்சி தான் அதெல்லாம். இது பூவா எல்லாம் வந்தாங்க. சரி இன்னுங்க அப்படின்னு அவளையும் எடுத்து விட்டேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கங்கங்க இது என்ட்ரன்ஸு போகிற இதுக்குள்ளே இருக்கும். அங்கங்கே அவங்க உட்கார்றதுக்கெல்லாம் கட்டாயம் மாதிரி வச்சுருக்காங்க. உட்காந்து நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே போகலாங்க. ஆசையாக இருக்குங்க பார்க்கவே. நீங்கள் வாங்க கட்டாயம் யாராக இருந்தாலும். இந்த மாதிரி தாங்க 4 பேர் உட்கார்ற மாதிரி அங்கங்கே கட்டியிருக்காங்க கோயில் முன்னாடியே. மழை பெய்யுதுங்க. இந்த மஞ்சள் அரளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சுற்றி அவ்வளோ அழகழகு பூச்செடியாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கோயில், ஐயனார் கோயில் கோபுரம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த சாமி வீடியோ. இருந்தாலும் சாந்தி இங்கே நின்றி, அட நின்றி. ஹாய், இங்கே பாருங்க எங்கள் ஊர் சாந்தி தங்கச்சி. எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா பூச்செடியெல்லாம். எல்லாம் சாமி கும்பிட வந்திருக்கோம். படித்தரேன் இங்கே பாருங்க. நம்மளாம் தொடக்கூடாது, தொடலை. நான் நிற்கிறேன் பாருங்க. இதில் வந்து நடுவில் ஒரு குதிரை வேற இருக்கு, அழகாக இருக்கு பாருங்க. பெரிய பழங்க.